நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் உங்களை டெம்போல ஏத்தி கடத்தினாராமா? சந்தைக்கு போற ஆட்டுக்குட்டிங்க மாதிரி அப்படியே அலேக்கா அள்ளிட்டு வந்து பாடம் நடத்தியே கொண்டாராமே. கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் afraid dogs, boys boys terror dies. கிளி பேட் ஸ்டெம்பிள் எடுத்துட்டு வந்துட்டல. எங்கடா இருக்கு? பொட்டலங்கல்ல போறப்ப எடுத்துக்கலாம். டி எங்க அப்பா தெரிஞ்சா கொன்றுவாரா. பொட்டலம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை உங்க அப்பா முருகன் கோயில்ல உருண்டு போய் சாமி கும்பிட்டுருப்பாரு. வீட்டுல எங்க அண்ணன் இருக்கிறான்டா. டேய் உங்க அண்ணன் பெரிய மேட்டாடா. உங்க அண்ணன் தம்படி மேட்ரு உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா க்ளோஸ். அது டேய் எப்பயும் போல சின்ன கட்டு வெளியே போயிடலாம்டா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அண்ணன் சந்தைக்கு போயிட்டு வரும்போது குச்சி முட்டையை குருவி ரொட்டி வாங்கிட்டு வரேன் என்ன? சரியா? ஏய் இவ அழுவுறாடி. ஏய் இப்ப எதுக்கு நீ வாட்டர் டேங்க் திறக்கற? அசிங்கப்படுத்துறாங்கடி. அவ சொல்றது நான் நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு படிக்கணுமா, ஆனா அவனுக்கு மட்டும் ஜாலியா விளையாடுவாங்களாம். ஒரு வாரத்துல இவர் தூக்கி போட்டுட்டு புது சார் கொண்டு வரும்போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்க. ஏய் இப்ப என்னடி வேணும் உங்களுக்கு? நம்ம ஜாலியா இருக்கும் அவ்வளவுதானே. அப்புறம் அவங்க ஜாலியா இருக்க கூடாது அவ்வளவுதானே. ஆப் வச்சுட்டா போச்சு. என்னடி பண்ண போற? யாருக்கடி போன் போடுற? குருவிக்கு. என்னடி பண்ண போற? பத்த வைக்கிறதுக்கு தான். ஹலோ 7C பசங்களாம் எங்க இருக்காங்க தெரியுமா? மூலியிலே ஆட வந்த வானத்தமிழ் விளக்கு தொட்டில் மேலே முத்து மாலை. கிருமி கோழியை பார்க்கவே ஆசையா இருக்குடா. மண்டா போன வாட்டி சுட்டக்கொள்ளைய சாப்பிட்டதுனால வயிற்றால பிடிங்கன்னு போச்சு. அது கோழி பிரச்சனைடா, உன் வயிற்று பிரச்சனை. வித்தியாசமா எதை சாப்பிட்டாலும் உன் கதவு ஓப்பன் ஆயிருமே. மண்டா அப்படியே அந்த பாலை தூக்கி நெருப்புல போடுறான். ஏய் பேட் பாலுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வை அவ்வளவுதான். ஏய் இருடா இருடா சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னோம். டேய் ரெடி ஆயிடுச்சாடா? ஏ சிக்கன் ரெடி வாங்கடா. மண்டை ஒரு டவுட்ரா. என்னடா? டப்பாஸ் நம்மள போட்டிக்கிட்டு குத்துருமோன்னு பயமாகுதுடா. போட்டு கொடுத்தா போட்டு கொடுக்கட்டும். ஒருவேளை வாத்தி நம்மள தேடிக்கிட்டு வந்துட்டாரனா என்ன நாம எல்லாம் உஷார்ல. அதுக்கு தான் காவலுக்கு சிட்டி ரோபோ உட்கார வச்சிருக்கேன். ஏ ரோபோ என்னடா பாத்தீங்கல்ல எவ்வளவு உஷாரா இருக்கான்னு. எதுக்குடா கூப்பிட்டீங்க? யாராவது வராங்களாடா? யாரும் இல்ல, தூரத்துல ஒரு மாடு மட்டும் இருக்கு. சிக்கன் வேணுமாடா? கொடுத்து அனுப்பு. இந்த கிருமி சிக்கனை கொடுத்துருவா. இந்தாடா. என்னடா சுட்டக்கோழி மேல பறக்குது? நான் சுட்ட கோழில அதான் பறக்குது. இந்தாடா அவன்கிட்ட கொடு. எனக்கும் அப்படியே ஒரு லெக் பீஸ குடுறா மண்டா. எனக்கு ஒரு சிக்கன் குடுறா. கொண்டு போய் குடுறா. சார் கோழியை சுட்டு துடுறானுங்க போல சார். வாசனை இங்க வரைக்கும் அடிக்குது. வா போய் என்னான்னு கேட்போம். சார் கேட்டாலாம் தரமாட்டானுங்க. ஏய் ஓ நீங்க அந்த அர்த்தத்துல சொன்னீங்களா? வாயை பூச்சிட்டு பேசாம வாயா. ஏ கைபாமே கோழி வாங்க ஏதுடா காசு? கோழி வாங்குற அளவுக்குலாம் நான் பணக்காரன் இல்லப்பா. அப்ப கோழி எப்படி வந்துச்சு? இருத்துண்டு போட்டு பக்கத்துல பிச்சதா. அதனாலதான் ருசியா இருக்கு. ஏ கைபாமே தொட்டில விட்டு இறங்குடா. கைப்புள்ள மாதிரி தொட்டில படுத்துட்டு இருக்க. நமக்கு இதுதான் வசதி. நல்லா இருக்காடா? சூப்பரா. என்னடா வாய பொழுகிற? ச ச ச ச ஏய் சாப்பிடுறா. சார்டா. சார் ஏண்டா ஃபங்க்ஷன்ல நீங்க பாடுறேன்னு சொன்னப்போ நான் வேண்டான்னு சொன்னேன்ல? ஆமா சார். பண்றது எதுவா இருந்தாலும் எங்கிட்ட ஒரு தடவை சொல்லணுமா வேணாமா? சொல்லணும் சார். ரீமிக்ஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க. ஆனா கடவுள் வணக்கத்தை ரீமிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லவே இல்லையேடா. ஏ கடவுளே,
ஓ கடவுளே, ஓஹோ கடவுளே, என்னடா வந்திருந்த கெஸ்ட் எல்லாம் பயமுறுத்தி தொலைச்சிட்டீங்களாடா. சரி சரி, இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு வாட்டி பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? சாரி சார். சரி, திங்கக்கிழமை அசம்பிளியில யார் ஆட போறா? 9th A சோமசுந்தரம் சார். என்ன பாட்டுக்கு ஆட போறான்? ஒன்னா இருக்க கத்துக்கணும் சார். ஐயோ, இந்தாடா, எத்தனை வருஷமா இந்த பாட்டையே பாடி ஆடுவீங்கடா. நானே 100 தடவைக்கு மேல பார்த்திருக்கேன்டா. அதை விட்டுட்டு லேட்டஸ்டா புது படத்துல இருந்து வர்ற பாட்டுக்கு பாடி ஆட சொல்றா. எந்த பாட்டுக்கு சார்? அதான்டா, அந்த படம் பேரே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். போடு, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். நான்சென்ஸ் ஸ்டூபிட். இன்னொரு தடவை இப்படி பண்ண சீட்டை கிழிச்சிருவேன். என் கண்ணு முன்னாடி நிக்காதே. கெட் அவுட். ஓகே சார். பாருங்க சுப்பு, இந்த பசங்க பண்ற அநியாயத்தை சீஃப் கெஸ்டுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் மானத்தையே வாங்கிட்டானுங்க. நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? இல்ல, இதானே முதல் தடவை. அடுத்த தடவை இப்படி பண்ணீங்கன்னா சீட்டை கழிச்சு அனுப்பிச்சிருவேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அப்ப முதவாட்டி எந்த தப்பு பண்ணாலும் எதுவும் கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? என்னப்பா சொல்ற? வேற என்ன சார், எப்ப தப்பு பண்ணாலும் இன்னொரு வாட்டி பண்ண அவ்வளவுதான், இன்னொரு வாட்டி பண்ண அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? இல்லப்பா, ஒரு தடவை பண்ணா தவறு, அதுக்கே இன்னொரு வாட்டி பண்ணும்போதுதான் தப்பு. தவறு செய்தவன் திருந்தி வாழணும், தப்பு செய்தவன் வருந்தி வாழணும். அப்படித்தானே தலைவரே சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்கூல்ல ஒரு தப்பு பண்ணிட்டே சுத்திட்டு இருக்கான் சார். அப்படியா? யாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதான் உங்க செல்ல ஆசிரியர். எனக்கு செல்ல ஆசிரியரா? அது யாருப்பா? அது போது சார் நடிச்சது. உங்க ஆசீர்வாதத்துல தப்பி பொழைச்சி ஸ்கூல்ல ஒருத்தர் சுத்திட்டு இருக்கானே. அது யாரு? எனக்கு தெரியாம சுத்திட்டு இருக்கு சார். அந்த ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? ஓ, ஸ்டாலினை பத்தி சொல்றியா? இப்ப எல்லாம் உன் வீட்டு குழாயில தண்ணி வரலன்னா கூட ஸ்டாலினை தான் குத்தம் சொல்லுவ போல இருக்கு. அப்ப நான் வேணும்னு சொல்றேன் நினைக்கிறீங்களா? பின்ன என்னய்யா, அந்த பயல ஒழுங்கா வேலை செய்ய வர்றியா நீ? பாரு, அவனை பார்த்து நொய் 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 நொய்ங்கிற. அவன் அந்த வாத்தியார் வேலைக்கே லாய்க்கு இல்ல சார். அத பத்தி பேச மாட்டீங்களே? சுப்பு, அப்படி பார்த்தா நம்ம ஸ்கூல்ல இருக்கிற முக்காவாசி பேர் வாத்தியாராவே இருக்க முடியாது, ஏஜமாவும் இருக்க முடியாது. நினைச்சேன், என்னடா இது வரைக்கும் என்ன தாக்கலையேன்னு. அப்படி இல்லப்பா, பொதுவா சொன்னேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா சார்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? புரிஞ்சுதா? என்னப்பா, ஒண்ணுமே சொல்லாம கையாட்டி புரிஞ்சுதானா எப்படி? வாய திறந்து சொன்னாத்தானையா புரியும். ஸ்கூல்ல இருந்து போர்ட தூக்கிட்டு போயிட்டான் சார். என்னையா அநியாயமா இருக்கு. சத்துணவு தூக்கிட்டு போனான்னு சொல்லு, சாக் பீஸை தூக்கிட்டு போனான்னு சொல்லு, நம்புறேன். போர்ட தூக்கிட்டு போயிட்டு அவன் என்னையா பண்ணுவான்? அது எப்படி என் வாயால சொல்றது? இந்த மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவன் வாயால சொன்னாதான் அடுத்தவனுக்கு புரியும். சொல்லியா? ஜோக் அடிக்கிற நேரமா சார் இது? அங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டு இருக்கு சொல்ல. ஊருக்குள்ள ஸ்கூல் மானமே போயிட்டு இருக்கு. அதான் ஏற்கனவே போயிருச்சு, இப்ப என்ன புதுசா போறதுக்கு இருக்கு? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா சார்? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேளுங்க சார், அப்பதான் நான் சொல்ல முடியும். அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இதுக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கே போய்க்கலாம்டா. ஆமாண்டா, 2 அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ பாடம் எடுத்தே கொல்ல போறாரேடா. இது ரொம்ப ஓரம் இல்ல. நீ என்ன மேல மேல பாக்குற? இல்லடா சார், தெரியல எப்ப கக்கா போன்னு தெரியல, அந்த பாத்து நிக்கேன். எல்லாம் உன்னாலதான்டா. நான் என்னடா பண்ண? கோவிந்தசாமி கோட்டை விழாம இருந்தா நம்ம இப்படி மாட்டிப்போமா? என்னங்கடா, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சார், சப்பனங்கள் போட்டுக்கிட்டா கால் வலிக்குது சார். ஏண்டா, நீங்கள் தான் பெஞ்சிலெல்லாம் உட்காந்து படிக்க முடியாதுன்ட்டு எங்கிட்ட வந்துட்டீங்க. அப்படியே உட்காருங்க, போக போக பழகிடும். சார், இந்த இடம் சரியாவே இல்லை சார். சரி இல்லையா? இதே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சொன்னாங்களே. ஸ்கூல் போர் அடிச்சா ஐயா ஊரா அங்கேதான் வந்து ஜாலியாக இருப்பீங்களாமே. அதான் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சு பாடம் எடுக்கலான்ட்டு நானும் போரோட வந்துட்டேன். டேய், என்னடா பார்க்குறீங்க? மரத்தேடி பள்ளிக்கூடத்தில் படித்த பல பேர் பெரிய மேதைகளாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கு வசதி கிடைக்கல.
உங்களுக்கு எல்லாம் கிடைச்சும் அதை பயன்படுத்திக்க தெரியல. இன்னைக்கு இங்கே தான் கிளாஸ் எடுக்க போகிறேன். கவிலிக்காக மட்டும் டேக்கா கொடுத்துடலான்ட்டு நினைக்காதீங்க. பாடம் எடுத்து முடிஞ்ச உடனே எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்பேன். பதில் சொல்கிறத மட்டும் வீட்டுக்கு போகலாம். பதில் சொல்லாதவனை எவ்வளோ லேட் ஆனாலும் வீட்டுக்கே அனுப்ப மாட்டேன். பெட்ரூம் மாஸ் லைட் வர சொல்லியிருக்கேன்டா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து ஒலி சேர்க்கை. வணக்கம் சார். ஓ வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களே வர்றீங்க, உங்களுக்கு ஆயுசு 100. என்னாண்டு பேசிட்டு இருந்தீங்க? எல்லாம் உங்க அருமை பெருமைகளை பத்தி தான். அப்படி எதுவும் நான் பண்ணிடலையே. என்ன சார் சொல்றீங்க? மரத்தடியில நடத்திக்கிட்டு இருந்த ஸ்கூலை பில்டிங் உள்ள கொண்டு வந்தா அதை மறுபடியும் மரத்தடிக்கே கொண்டு போயிட்டீங்களே, இது மிகப்பெரிய சாதனை இல்லையா? ஓ, பஞ்ச புகழ்ச்சியா? நான் கூட சீரியஸாக தான் சொல்கிறீங்களோண்டு யோசிச்சிட்டேன். கிளாஸுக்கு வராத பசங்களை அடித்து உதைச்சி கிளாஸுக்கு வர வைக்கிறதுனா ஒரு வாத்தியாரோட வேலை. அதை விட்டுட்டு பசங்க போகிற இடத்துக்கெல்லாம் போர்டோட போகிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? சார், இதில் என்ன சார் தப்பு இருக்கு? சார், நீங்கள் என்னமோ முதல்ல நஜூர் மாதிரி ஸ்டண்ட் அடிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது சார். அப்படியெல்லாம் எதையும் நான் பிளான் பண்ணி பண்ணல சார். எங்கே போனாலும் விட மாட்டான். தேடி வந்து பாடம் எடுப்போம்னு தெரிஞ்சா அவனுக்கு கட்டடிக்க மாட்டானுங்கல்ல, அதுக்காக பண்ணதா சார். அது ஸ்டண்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ பண்ணீங்க, அதை விடுங்க. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எது பண்ணாலும் தண்டனை இல்லைன்னு தெரிஞ்சா அப்புறம் எப்படி சார் பசங்க பயப்படுவாங்க? எதுக்கு சார் அவங்க பயப்படணும்? சார், உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? எது கேட்குறீங்க? சொல்லுங்க சார். இருக்காங்களா இல்லையா? இருக்கு, 2 பொண்ணு. என்ன பண்றாங்க? மூத்த பொண்ணு மெடிக்கல்ல ஃபைனல் இயர், 2வது பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கிறா. ஏன் சார், அவங்கள எத்தனை தடவை அடிச்சிருக்கீங்க? சொல்லுங்க சார், அடிச்சிருக்கீங்களா இல்லையா? பெருசா அடிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. ஏன்? இது என்ன சார் கேள்வி? அவங்க தங்கமான பிள்ளைங்க சார், அவங்கள எதுக்கு நான் அடிக்கணும்? சார், யாருமே அடிக்காம தானே சார் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க. சார், அவங்க வேற இவங்க வேற. சார், அதான் சார் பிரச்சனையே. இவங்களையும் உங்க பொண்ணு பையன் மாதிரி நினைங்க சார், எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்ல. நீங்க சொல்றதெல்லாம் வாதத்துக்கு சரியா வரும், ஆனா வாழ்க்கைக்கு சரியா வராது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அடிக்காம பசங்களை படிக்க வைக்க முடியுன்றதுக்கு நீங்க தான் சார் பெரிய உதாரணமே. உங்க பிள்ளைகிட்ட நீங்க காட்டுற அன்பையும் பொறுமையும் இந்த பிள்ளைகிட்ட காட்டணும்னு உங்களுக்கு தோணலை. அப்படி தோணி இருந்தா அதே ரிசல்ட்டு இங்கேயும் கிடைச்சிருக்கும்ல. ஸ்டாலின், நீங்க எவ்வளவு சொன்னாலும் மாற மாட்டீங்க. உங்கள் டீச்சிங் பசங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உங்கள் டீச்சிங் மெத்தட் புரியாமல் ஒவ்வொரு வாத்தியார் மண்டையை பிச்சுக்கிறோம். சார், இதில் புரியுறதுக்கு என்ன சார் இருக்கு? நீங்கள் எல்லாரும் எடுக்கிற மாதிரி தான் நானும் கிளாஸ் எடுக்கிறேன். சார், நான் மெட்ராஸ்ல பெரிய ஸ்கூலில் படித்தவன் சார். நான் பார்க்காத பெஸ்ட் ஸ்கூலே இல்லை. ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்ட் எடுத்த ஸ்கூல்லலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் எங்கேயுமே உங்களை மாதிரி பாடம் எடுக்கிற ஒரு வாத்தியாரை நான் பார்த்ததே இல்லை சார். பாடத்தை மனப்பாடம் பண்ணி அப்படியே பேப்பரில் கொட்டுறவனுக்கு பேர் ஸ்டூடெண்ட் இல்லை சார், ஜெராக்ஸ் மிஷினு. அப்படி ஒரு ஜெராக்ஸ் மிஷினாக இருக்குன்னுட்டு எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. அதனால தான் இந்த பசங்க மேலே உங்களுக்கெல்லாம் கோபம் வருது. நாளில் ஜெராக்ஸ் மிஷின் பண்ணுற ஆள் இல்லை சார். அப்போ உங்கள் பசங்க படிக்க மாட்டானுங்க சார். அவனுங்க புத்திசாலி பசங்க சார், காட்டு வெள்ளம் மாதிரி கண்ணாபுரான்னு ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கரெக்டான பாதையை காமிச்சோம்னு வைங்க, பிரமாதமாக வருவாங்க. நீங்க தான் சார் உங்க பசங்களை மெச்சிக்கணும். படிப்பெல்லாம் இருக்கட்டும் சார், முதல்ல கொஞ்சம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க சார். கண்டிப்பா சார். எனக்கு என்னமோ நீங்க இங்க ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியும்னு தோணல. ஒண்ணு நீங்க மாறணும், இல்ல உங்களை மாத்திடுவாங்க. பார்க்கலாம் சார். பார்க்கலாம். டேய், அந்த தூக்கி சட்டியை மூடி வையே, அப்புறமா இட்லி சாப்பிடலாம். போன பிரிவில் சார் போலீஸ் நான் ஏந்திருப்பான்னு நினைக்கிறேன்.
என்னம்மா கண்டுபிடிக்கிறாரு? டேய் சாரையாடா நாயின்ற. நாய்க்கு என்னவா? அது நம்மளோட அறிவழி. சத்தம் போடாம எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சார் என்ன? நீங்க எப்ப சார் ஸ்கூல்ல விட்டு போறீங்க? என்னது? நீங்க தானே சார் எதனா சந்தேகம் இருந்தா கேட்க சொன்னீங்க. ரொம்ப கூடி போச்சுடா உங்களுக்கு. இதே உன் சந்தேகமா? உட்காரு. ஆமா, உங்க எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ண சொல்லியிருந்தானே, பண்ணிட்டீங்களா? எங்க நீ காட்டு பாப்பா. அது வந்து சார் நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். அப்ப இது என்ன நோட்டு? ஹோம்ஒர்க் நோட் சார். அப்புறம் எழுதல அப்படித்தானே? ஏன் எழுதல? நீங்க இன்னைக்கு ஸ்கூல் விட்டு போயிடுவீங்கன்னு சனி சொன்னா சார். சும்மாரி. நீ தான் சனியா? நீ உட்காரு. நீ எந்திரி. அது எப்படி? நான் கன்ஃபார்மா ஸ்கூலை விட்டு போயிருவேன்னு உனக்கு தெரியும்? எங்க அப்பா தான் சொன்னாரு. அப்பாவா? அவர் என்ன பண்றாரு? நம்ம ஸ்கூல்ல தான் சார் கிளர்க்கா வேலை பார்க்கறாரு. ஓஹோ, அவர்கிட்ட வாங்கி நீ தான் இந்த கிளாஸ் ஃபுல்லா தகவல் தர்றது அப்படித்தானே? உட்காரு. படிக்கலன்னா படிக்கலன்னு சொல்லுங்க, எழுதலன்னா எழுதலன்னு சொல்லுங்க. ஏன் தேவையெல்லாம் போய் சொல்றீங்க? சார் என்ன சொல்லு. அப்படி பார்த்தா நீங்க கூட தான் சார் போய் சொல்றீங்க. நானா? நான் என்ன போய் சொன்னேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானா? நான் என்ன போய் சொன்னேன்? போன வாரமே போறேன்னு சொன்னீங்க, இன்னும் போகலையே சார். என்னதான் வேணும் உங்களுக்கு? அண்ணன் எப்ப சாவியா, தின்ன எப்ப கலியா அப்படி காத்துட்டு இருக்கீங்க அதானே? நான் அங்க இருக்க கூடாது, போயிடணும். நான் போயாச்சுண்டா உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் அதானே? உங்களுக்கு எனக்கு என்னதான் பிரச்சனை? உங்களை நான் திட்டுறது இல்லை, அடிக்கிறது இல்லை. இப்ப வரைக்கும் உங்களை பத்தி யாருக்கிட்டையும் நான் குறை கூட சொன்னதே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பாடம் எடுத்து உங்களால உருப்பட வைக்கணும்னு தான் நான் பாக்குறேன். அதே என்னோட தப்புண்டா. அந்த தப்பை நான் கடைசி வரைக்கும் பண்ணுவேன், திரும்ப திரும்ப பண்ணுவேன். சார் என்ன? ஏஎச்எம் உங்களை கையோட கூட்டின்னு வர சொன்னாரு. என்னவா? எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி நீ போ, நான் வரேன். நீங்க எல்லாம் இதைத்தானே எதிர்பார்த்தீங்க. நான் போயிட்டு வரேன். எதுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. உடனே கிளம்புன்னு சொல்லிட்டாங்கண்டா, நல்லது. பாவம், நீங்க வேற ஆசையை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஆசைய நிறைவேற்றி வச்ச மாதிரி இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா, கோச்சுக்காதீங்க, அப்செட் ஆயிடாதீங்க. நான் சீக்கிரமாவே கிளம்ப பார்க்குறேன், சரியா? மண்டா சார் இன்னைக்கே கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன். குருவி சிரிச்சிட்டு போறத பார்த்தா அப்படி தெரியல. சார் கிளீன் போல்டுன்ற இல்லன்றேன். 20 ரூபா பெட்டு கட்டலாமா முன்னால்? சூப்பர் பெட்டிங்க.